சொல்லிக்கோ. நான் என்ன சொல்றேன்? சங்கரனுக்கு என்ன வேணும்? மகனாக நினைக்கிறாய். நீ அப்படி நினைக்கிற, நானும் மகனா நினைக்கிறேன். அவன் என்னடா செத்துருவேன். இது என்ன உனக்கு சந்தேகம்? ஐயோ கடவுளே, சிட்டு கணக்குல மாமா என்னடா என்ன சிச்சு கணக்கு ஐயோ மாட்டியா சீட்டா மாட்டியா சிச்சு வாய் மூடு. வாய் மூடு. போட மாட்டேன். மீனா நான் என்ன சொன்னேன்? மீனா இங்க மூணா மத்தங்க பிச்சுன்னு வச்சு அது கரெக்டா வர டைம்ல வந்து பாரு. என்ன தின்ன இந்த டைம்ல சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் வச்சுட்டாங்க. நாளைக்கு நான் ஆட்டு பிரியாணி வாங்க போறேன். ஏன்? ஆமா லெக் பீஸ் சாப்பிட போறேன். ஆட்டு லெக் பீஸ் எந்த பீஸ் போடுவாங்க? தெரியலையே. ரெண்டு பீஸ் போடுவாங்க. ஒரு சீட் சரியா போடும். ஐயோ மாமா மீனா அப்படின்னு அவனை என் பிள்ளைய தான் நினைக்கிறேன். திருமணம் நடந்து அன்று முதல் இப்படித்தானே நினைக்கிறான். ஆனா அவன் என்ன அப்படி நினைக்கல. நல்லா சிந்தித்து பாருங்க. ஒண்ணு வரலமா. என்ன பண்ற? நீதான் சிந்தித்து பாருங்க. சிந்தனை ஒண்ணு வரல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஏன் கலர் எடுக்கிற கொடவாதரா கட்டி உள்ள விட்டாட்டு போடா போடா. மாமா என்ன அவன் என்ன ஒரு அம்மாவா நினைக்கலங்க. பிறகு அவன் ஒரு அம்மாவா நினைக்காம டீ ஏத்த சொன்னா டீ ஏத்து போய் கொடு. அவனுக்கு டீ குடித்தால் பித்தம், ஆகையால் டீ வேண்டாம் என்று உரைத்திருப்பான். நான் என்னடா சொல்றேன்? நான் அதை சொல்லவே இல்லையடா. டீ கொடுக்கட்டா போன டீ கேட்டான்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். டீ கொடுக்க போனேன்னா சரி மீனா அவன் என்ன மாத்திக்க எடுத்தாதான் இதை நீங்க போட்டு. ஐயோ அப்படி கொடுக்க போகும்போது அவன் ரூமுக்கு போனங்க. போன உடனே அவன் என்ன பண்ணா, இப்படி உள்ள வந்து என்னடா என்ன கொஞ்சம் லேட்டா ஒண்ணு வந்துச்சு. அப்படி அவன் உள்ள கதவு சாத்திட்டான். டாப்பல் இப்படி மேல போட்டாங்க. மேலே போட்டான். ஆமா மீனா சொல்ற மேல போட்டாங்க. அவனுக்கு தென்றல் காற்றே பிடிக்காது, ஆகையால் சாப்பிட சூப்பரா. நீ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காத்து வாங்கலாம். இந்த மாதிரி ஆள் இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் குடும்பம் சண்டை வராது. குடும்பம்னா அப்படித்தானே இருக்கணும். சரி கதவு சாத்திட்டான்னு நீங்க சொன்ன மாதிரி தென்றல் காற்று பிடிக்காது. ஆமா அவனுக்கு பிடிக்காது. தென்றல் பக்கவற்ற வாசிப்படி அல்லவா? அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், ஏப்ப கதவு சாத்துற உடனே அவன் எதுவும் வாய் திறக்க அப்படின்னு கேட்டான். உடனே என் முந்தானி பூச்சி உருவிட்டாங்க. ஏன் முந்தானி? ஆமா முந்தானி பூச்சி உருவினா பூச்சி வேற உருவிட்டான். மல்லிகை வாடையே பிடிக்காது. மல்லியே வைக்கலடா தாங்க. கனகாபுரம் தான் அவனுக்கு மல்லிகை என்று நினைத்துக் கொள்வான். போடா என்னடா போடா சுத்தத்துல என்ன போய் வேலை செய்யற பொறுப்பங்க. நான் என்ன பூ வச்சுக்கிறேன், நீ என்ன சொல்ற? மல்லிகை வாடி தானே சொன்னேன். இது கனகாபுரம். அதை தான் மல்லிகை நினைத்துக் கொள்வான். போங்கடா. அது நல்ல காலம் செகப்பு காலையில் இது கூட தெரியாது. அவன் ஒண்ணுமே தெரியாது. அவன் ரோஸ் காலையில் லூஸ் அவன் மூளை வளைக்கிறான். ஐயோ எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடுறானே மாரி. அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ண, இதுல உருவிட்டான் மாமா. கஷ்டப்படாது பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ஏன் பண்ண மேல பண்றேன், முந்தானி பூச்சி உருவுறான் மாமா. என்ன அப்படியே பெறன்றா அதற்கல்ல முந்தானி விலகி இருக்கும். முந்தானி விலகி இருக்கும் தாய்தானே என்று எடுத்து போட்டிருப்பான். இது நீ தாண்டா வாஜாரி. சத்தியமா நீ தாண்டா வாஜாரி. நீ தாண்டா வாஜாரி. இனிமேல் இது ராஜெல்லாம் கேன்சல் பண்றான். நீ எங்க போடுறா? பாதி இருக்கா கரெக்டா இதுல கவுண்ட் இருக்கறாரா? நீ எங்க போட்டு நீ விடு. ஐயா பிறகு என்ன நடந்தது? எத்தனை வருஷம் ஐயாலாம் என் குரு அல்லவா, குருநாதன் அல்லவா? சரிதான் நீ எடுத்த உடனே சொல்லுவேன். அப்படி சொன்ன உடனே ஏப்பா இந்த மாதிரி பண்ற நான் கேட்டேன் மாமா. அப்படி என்ன கேட்டாய்? நீ தப்பா இருந்தா என்னடி எனக்கு கேளு. நம்ம திருமணம் நடந்து அன்று முதல் இப்படி நினைக்கவே இல்லையே. நான் தவறொன்றும் நினைக்கவில்லை. நான் சொல்லி அப்படி அப்படி சொன்ன உடனே என்னப்பான்னு கேட்டேன் பாரு. சொல்றான். என்ன சொன்னா? அண்ணன் கூட இருப்பி அந்த மாதிரி மாறி